கோர்ட்ல சிவா என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே "நீ கவலைப்படாத சிந்து, உனக்காக தான் சிவா பேசுவான். நீ கவலைப்படாதன்றாங்க." ஆனா சிந்துக்கு மட்டும் பயம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா டாக்டர் எனக்காக பேச மாட்டாரு. எப்படி பேசுவாரு? என்னதான் டாக்டர் பிரியணும்னு நினைக்கிறார்ல. நான் பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி என் டாக்டர் எனக்கு சாதகமா பேச முடியும்? என்ன நடக்க போதோ தெரியலையே! என்ன நடந்தாலும் சரி, டாக்டர விட்டு பிரியிற நிலைமை வந்ததுன்னா, நான் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிக்கிறாங்க. இங்க கரெக்ட்டா சிவா இறங்குறாரு. சிவாவ பார்த்தோனே எல்லாருமே அப்படியே ஓடி போறாங்க. அப்போ மகா என்ன பண்றாங்க, சிவா கிட்ட "வந்துட்டியாப்பா? உன்ன தான்ப்பா எதிர்பார்த்துட்ருக்கேன். உனக்கு விஷயம் தெரியும்ல?" அப்படின்ட்டாங்க. "தெரியும் எல்லாமே" அப்படின்னு சொல்றாரு. "சிவா" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி போறாங்க. உடனே சிவா அப்படி பேச வராரு. அந்த டைம்ல போலீஸ் "டைம் ஆயிடுச்சுங்க. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். ஏன்னா கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு அன்னபூர்ணி என்ன பண்றதுன்னு தவிக்கிறாங்க. சிந்து அவ்வளோதான் போச்சு. என்ன சொல்ல போறா டாக்டர்? கண்டிப்பா என் கூட வாழ மாட்டேன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து இங்க கோர்ட் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ கரெக்ட்டா ஜட்ஜ் வராங்க. அப்போ "நான் தான் சிவாங்க" அப்படி "அப்படிங்களா? நான் டாக்டரா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்து சரி, இங்க நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் விரும்பினதாகவும், அதுக்காக நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணதால வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கினதாகவும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதே மாரி அந்த அரவிந்த தான் உங்க மனைவி விரும்பியிருக்காங்க. இவர் கூட கல்யாணம் நடத்தி வைக்க சொல்லி அவரும் சொல்றாரு கோர்ட்ல. உங்க ஒய்ஃப் நீங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் பயந்து நீங்க தான் வேணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு சிவா அப்படி பார்க்குறாரு. ஒண்ணும் புரியாம எல்லாரும் பார்க்குறாங்க. சிவா இப்போ நான் இப்ப சிந்து கூட வாழ விரும்பலன்னு சொல்ல போறான். வேற என்ன சொல்ல போறான்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மேகாவும் மகாவும் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. சிந்து, ஐயோ! டாக்டர் என்ன வேணான்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க மிஸ்டர் சிவா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க ஒய்ஃப் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பமா? ஏன்னா உங்க ஒய்ஃப் உங்க கூட சேர்ந்து வாழ தான் விருப்பப்படுறாங்க. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அதன்படி அவருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல வந்திருக்கு. நீங்க இதுக்கு பதில் என்ன சொல்ல போறீங்க? அப்படின்னோனே, முதல்ல அவ கூட நான் சேர்ந்து வாழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றதுக்கு முன்னாடி சிந்துவ காதலிச்சான்னு ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா? அவர கூப்பிடுங்க. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் தயவு செய்து மேடம் கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோனே, சரி சிவா ஆசைப்படி அவர்கிட்ட அவர் பேசட்டும் அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அரவிந்த் வராரு. உங்க பேர் என்ன? அரவிந்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா? சரி, எவ்வளோ நாளா சிந்து உங்களுக்கு தெரியும்? எனக்கு 5 வருஷமா சிந்துவ தெரியும் அப்படின்றாரு. அப்படிங்களா? சரி, ஓகே. சிந்துவ எங்கெங்கெல்லாம் நீங்க கூட்டின்னு போயிருக்கீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? நாங்க என்ன சொல்றேன், சிந்து கூட நான் வாழ விரும்புறேன். அதுதான் நான் சொல்றேன். சரிங்க, நீங்க 5 வருஷமா லவ் பண்ணீங்க. ஏன்னா சிந்துவ சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். சிந்துவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் கேட்குறேன். ஏன்னா உங்கள நான் பார்த்தது கிடையாது. சிந்து என்கிட்ட அறிமுகப்படுத்துனது கிடையாது. நான் ஃப்ரெண்டுன்றதால கண்டிப்பா உங்கள அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆனா அவ இதுவரைக்கும் பண்ணல. ஏன் உங்க லவ் பண்ற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல. அப்படின்னும்போது, உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதபோது நான் கேட்கணும்ல. இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க. ஜட்ஜ் அவர் கேட்டது எதுவும் தப்பா கேட்கலைங்களே. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்குறாரு. சொல்லுங்க அப்படி சொன்னோனே, அப்படியே என்ன பண்றது தெரியாம தவிக்கிறாரு. உடனே சொல்லுங்க. நீங்க எங்க முதல்ல சிந்துவ மீட் பண்ணீங்க? எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறமா எப்படி சிந்துவ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க? அதெல்லாம் பத்தி சொல்லுங்க அப்படின்னோனே, அது நான் சிந்துவ கோயில்ல தான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் லவ்வா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்ல சொன்னோம். ஆனா என் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறமா தான் நீங்க இந்த மாதிரி சிந்துவ கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னோனே, ஓ! அப்படிங்களா? சரி, சரி. சரி, எப்போ எந்த நிமிஷத்துல சிந்துவ பார்த்தீங்க? எந்த டைமிங் அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? ஓ! அப்படி ஞாபகம் இருக்காது. சரி, ஞாபகம் இருக்க விஷயத்த சொல்றேன். சிந்துவோட பிறந்த நாள் எப்போ? சிந்துவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? என்னெல்லாம் பிடிக்காது? சிந்து எத விரும்பி சாப்பிடுவாங்க? இதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க லவ்வர்ன்னும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. அப்படின்னும்போது, பிறந்த நாள் சிந்துவோட பிறந்த நாள் அப்படி சொல்லிட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்டு, மேடம் நான் சொல்றேன் சிந்துவோட பிறந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட பிறந்த நாள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் சிவா அவ்வளோ கச்சிதமா சொல்றாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட, என்னங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, இது சொல்றதெல்லாம் உண்மைதான். இவரு என் மாப்பிள்ளை என் பொண்ணை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சினேகாவுக்கு வயிறா எரியுது. செம டென்ஷன் ஆயிடுறாங்க. மேடம் இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு. சிந்துவை சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். இவரை நான் பார்த்தது கூட கிடையாது. இவர் வேணும்னே சிந்து மேலே பழி போடுறாரு. உண்மையிலே சிந்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுதான் மேடம் உண்மை. உண்மையிலே சிந்துவை இவரை விரும்பலை அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே அரவிந்த் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். என்னடா இதுன்னு